ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/1/1977. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். திருப்தியான ஆத்மாதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக முடியும். திருப்தியான ஆத்மாதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக முடியும். வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக அனைத்து வரதானங்களை பெற்றுக்கொண்டே தந்தைக்கு சமமாக வரமளிப்பவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். ஒன்று, ஞான ரத்தனங்களின் மகாதானம். இரண்டாவது, பலகீனமான ஆத்மாக்களுக்காக தன்னுடைய சுத்த எண்ணம் மற்றும் நல்ல பாவனை மூலமாக சர்வ சக்திவானிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சக்திகளின் வரமளிப்பது. ஞான செல்வத்தை தானம் செய்யறதுனால ஆத்மா சுயமும் ஞான செல்வம் ஆயிடுது. ஆனால் பலகீனமான ஆத்மாக்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க ஞானத்தை தாரணை செய்ய முடியாது, ஞான சொர்பம் ஆத்மாவாக ஆக முடியாது, தன்னுடைய முயற்சி மூலமாக உயர்ந்த பிராப்தியை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி அன்பு, சகயோகம், நெருக்கம் பாவனையில் இருக்கக்கூடிய வரமளிக்கும் ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக வரதானத்தின் ரூபத்தில் ஏதாவது விசேஷ சக்தியை பிராப்தி செய்து மிக குறைந்த பிராப்தியிலும் தன்னை பாக்கியசாலியாக அனுபவம் செய்வாங்க. அவங்களைத்தான் பிரஜை பதவியை அடையும் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நேரடியாக யோகா மூலமாக அல்லது தன்னுடைய அனைத்து தாரணைகள் மூலமாக பாப்தாதா மூலம் அனைத்து சக்திகளை பிராப்தி செய்ய முடியறதில்லை. ஆனால் பிராப்தி செய்திருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக ஆத்மாக்களின் சகயோகத்தினால் ஏதாவது வரதானத்தை பிராப்தி செய்திருது. சக்திகளை விசேஷமாக வரமளிப்பவரே என்று கூறி அழைக்கிறாங்க. அப்படி இப்பொழுது கடைசி நேரத்தில் மகாதானியை விட அதிகமாக வரமளிக்கும் வள்ளல் ரூபத்தில் சேவை இருக்கும். தன்னுடைய கடைசி நிலை சக்திசாலியாக இருக்கிற காரணத்தினால, சம்பன்னமாக இருக்கும் காரணத்தினால அந்த மாதிரி பிரஜை ஆத்மாக்கள் குறைந்த நேரத்தில் குறைந்த பிராப்தியிலும் மிகவும் குஷி அடைந்துடுறாங்க. தன்னுடைய திருப்தியான நிலை இருக்கும் காரணத்தினால அந்த ஆத்மாக்களும் விரைவில் திருப்தியாகிடுறாங்க. மேலும் குஷி அடைந்து அடிக்கடி மகான் ஆத்மாக்களை மகிமை பாடுவாங்க. அதிசயம்தான் அப்படிங்கிற இந்த ஓசை தான் நாலாபுறங்களும் இருந்த அநேக ஆத்மாக்களின் வாயிலிருந்து வெளியாகும். தந்தைக்கு நன்றி மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு நன்றி. இதுவே பாடல் ரூபத்தில் நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். பிராப்தியின் ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் உள்ளபூர்வமாக மகிமையின் மலர்களை மழையாய் பொழிவாங்க. இப்பொழுது அந்த மாதிரி வரமளிப்பவராக ஆவதற்காக விசேஷமாக ஒரு விஷயத்தின் கவனம் வைக்கணும்னு சொல்றாங்க பாபா. எப்பொழுதும் தன் மேலும் மற்றும் மற்றவர்கள் மேலும் திருப்தியாக இருக்கணும். திருப்தியான ஆத்மாதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக ஆக முடியும் மற்றும் அஷ்ட தேவதையாக ஆக முடியும். அனைத்தையும் விட மிகப்பெரிய குணம் என்று சொன்னாலும் அல்லது தானம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது விசேஷம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது உயர்ந்தது என்று சொன்னாலும் சரி, அது திருப்தி மட்டும்தான். திருப்தியான ஆத்மாதான் பிரபுக்கு பிரியமானவராகவும் மக்களுக்கு பிரியமானவராகவும் மற்றும் தனக்கே பிரியமானவராகவும் இருப்பாங்க. இந்த மூன்று விஷயங்கள் மூலம் திருப்தியான ஆத்மாவை பகுந்தறிந்து கொள்ளலாம். இந்த மூன்று விஷயங்கள் மூலம் திருப்தியான ஆத்மாவை பகுத்தறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி திருப்தியான ஆத்மாதான் வரமளிக்கும் வள்ளல் ரூபத்தில் பிரசித்தி ஆகும். ஆகவே நான் எவ்வளவு திருப்தியான ஆத்மாவிலிருந்து வரமளிக்கும் ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே சோதியுங்க அப்படிங்கிறாங்க பாபா. புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவங்க, மகாவரதானி, பெருங்கொடை வள்ளல், ஒரு நொடியில் எண்ணம் மூலமாக அனுபவம் செய்விக்கக்கூடிய அனைத்து சக்திகளின் பிரசாதத்தை துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு கொடுத்து பிரசன்னமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி சாட்சாத்காரம் செய்விக்கும் தரிசனத்துக்கு உரிய சம்பன்னம் மற்றும் சமமான மூர்த்திக்கு
அனைவரின் உயர்ந்த பாவனை, உயர்ந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.